ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து பெருசாக இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 89 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 136 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 வந்து வெறும் 6 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட்டில் பெருசாக நேற்று இல்லை. ஸோ நம்மளோட மார்க்கெட்டும் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 26 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 24,640 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 81,188 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 142 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 155 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 54,646 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இந்த பேங்க் எல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் இதுவும் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்கும் இண்டஸ்இண்ட் பேங்கும் 1.5% நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 757 ரூபா வரைக்கும் வந்துச்சு. கடைசியில் இப்போ 771 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 3% வரைக்கும் நெகட்டிவ் போனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மறுபடியும் ஒரு இன்டர்னல் ஆடிட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நியூ அக்கௌண்டிங் இர்ரெகுலரிட்டிஸ், அதாவது இவங்க அக்கௌண்டிங் பண்ணதில் சில தப்புகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ஆடிட்டிங் நடத்தி புதுசாக ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறதாட்டு இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 3% விழுந்திருக்கிறாங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆல்ரெடி 1960 ரூபா அந்த டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் இஷ்யூ, அடுத்தது 600 கோடி வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் டெரிவேட்டிவ்ல இஷ்யூன்னு சொன்னாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்போ புதுசாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. பட் இது எல்லாமே ப்ராப்பராக அவங்க கம்பெனி இது இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புலேருந்து சொல்லும்போது தான் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி நியூஸஸால் 2%, 3% விழுந்து ரிசல்ட்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு வேணாம் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் நான் எல்லா பீக்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டிப்லேயும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். இப்போ 757 போனது 771 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ், இந்த ஷேர் இன்னைக்கு எதுக்கு விழுந்துன்னு என்னாலே கணிக்க முடியல. ஏன்னா நேற்று அவங்களோட ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, அதாவது இந்த சினிமா படத்தில் வர மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, நான் நல்லா தானே பண்ணேன், என்ன எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் பக்காவான ரிசல்ட்ஸு. இன்னைக்கு 7% மேலே நெகட்டிவில் இருக்குது. 2095 ரூபா வரைக்கும் வந்துச்சு, இப்போ 2100 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுறாங்க. எதுக்கு இன்னைக்கு நெகட்டிவ் போச்சுட்டு என்னால் கணிக்க முடியல. ஏன்னா ரிசல்ட்ஸ் பக்காவான ரிசல்ட்ஸு. லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அடுத்தது கோல்டு லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லாம் 22% மேலே ஹிட் ஆயிருக்கு. பட் வாட் இஸ் த ரீசன், எதுக்கு அடிக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. 7% மேலே முத்தூட் ஃபைனான்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பட் முத்தூட் ஃபைனான்ஸ் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்ன கேட்டால் இதை விட மணப்புரம் ஃபைனான்ஸ் தான் சீப்பாக இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்க்கும்போது முத்தூட் ஃபைனான்ஸ் கன்சிடர் பண்ணுறதை விட மணப்புரம் ஃபைனான்ஸ் வாங்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ முத்தூட் ஃபைனான்ஸ் இன்னைக்கு எதுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லி என்னாலே கணிக்க முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 8% விழுந்திருக்கு, 252 கோடி. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது இந்த லோவர் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜினியஸ். ஏன்னா முந்தின டைமில் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 185 கோடியாக இருந்தது, இப்போ 31 கோடியாக தான் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் அடி வாங்குறதுக்கு இது ஒரு மேஜர் ரீசன். ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 375 கோடியாக இருக்குது, அதுவும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்கமோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2312 கோடி எக்ஸ்பென்ஸ்க்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 9% இயர்-ஆன்-இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ்பென்சஸ். டோட்டல் இன்கம் 2687 கோடியாக இருக்குது, 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.98% இருக்குது, இதுவும் குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 8% விழுந்துருந்துச்சு. இது போக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வேண்டி அக்கௌண்டிங் பாலிசியை மாற்றினது ப்ராஃபிட்டபிலிட்டி கீழே விழுறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அசட் குவாலிட்டி, நான் பெர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ 3.08% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 3.53% இருந்தது, இந்த ரேஞ்சு குறைஞ்சிருக்கு. நெட் என்பியும் 1.58%லேருந்து 1.31% குறைச்சிருக்கிறாங்க. கிராஸ் அட்வான்ஸஸ் 6.8% இருக்குது. அதே ரீட்டைல் லோன்ஸ் வந்து 93.4% இருக்குது. டெபாசிட் ஒரு 7% வளர்ந்துருக்கு இந்த குவார்ட்டரில். போர்டு வந்து 5 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 4% மேலே நெகட்டிவ்ல இருக்குது மார்க்கெட்டில். கர்நாடகா பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 4% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. 197 ரூபா போனது இப்போ 199 ரூபாவில் இருக்கிறாங்க. பட் ஜஸ்ட் பி ரேஷியோ 5 தான் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் 160 ரூபாலாம் வந்தாங்க, அப்போல்லாம் நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகுது. பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். வேல்யூஷன் வச்சு நான் சொல்கிறேன். கர்நாடகா பேங்கோட வேல்யூஷன் நியர்லி சவுத் இந்தியன் பேங்கோ கர்நாடகா பேங்கோட வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. இது கர்நாடகா பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பெட்டராக இல்லை இந்த குவார்ட்டரில், அதனால ஸ்டாக் ப்ரைஸ் 4% மேலே விழுந்திருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு 8 ஸ்டாக்ல அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸில் 98.99 லேக் ஷேர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் எக்ஸிட் பண்ணிட்டு 8 ஸ்டாக்ஸ் கோல் இந்தியாவில் வாங்கியிருக்கிறாங்க. 72.49 லேக் ஷேர் வந்து கோல் இந்தியாவில் வாங்கியிருக்கிறாங்க. இது போக ஐடிசிலையும் ஒரு 40.76 லேக் ஷேர் வந்து ஐடிசியில் வாங்கியிருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. பவர்கிரிட் கார்பரேஷனில் வாங்கியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், அதாவது அவங்களோட லார்ஜஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மூலம் மட்டும் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், ஈட் பாரி இந்தியா, மாருதி சுசுகி இந்தியா, மோட்டிலால் ஓசல் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இப்கா லெபார்டரிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மோட்டிலால் ஓசல், அடுத்து வந்து இப்கா லெபார்டரிஸ், இதில் எல்லாமே ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் மோட்டிலால் ஓசலோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லை. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்கிறாங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், சிப்லா, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், சிடிஎஸ்எல், ஸ்வராஜ் இன்ஜின்ஸ், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்கிறாங்க. ஏப்ரலில் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 26 ஸ்டாக்ஸ் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அதே மார்ச்சில் வந்து 27 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. ஏப்ரலில் இப்போ 26 ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா $2.9 பில்லியன் அளவுக்கு லோன் எடுக்கிறாங்க. மேஜர் குளோபல் லெவலில் பேங்க்ஸ் மூலமாட்டு $2.9 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து முன்னாடி அவங்க அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நாங்கள் வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 55 பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. $2.9 பில்லியன் கிட்டத்தட்ட 24,000 crores to 25,000 crores கிட்ட வரும். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா யூகேவே சேர்ந்த ஹேச்டி யூகே அவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அந்த ஹேச்டியோட ஐடி சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது யூகேல வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பப்ளிஷிங் குரூப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கம்பெனியை டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி விப்ரோ கூட பார்ட்னர்ஷிப் வராங்க. இது விப்ரோவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் வந்து உத்தரப்பிரதேசில் இந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்து ரெண்டனாக இருக்குது. ஸோ அந்த பிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க. இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸில் க்ரோத் பண்ணுறதுக்கு டாடா பவர் மூலமாட்டு மூவ் பண்ணுறாங்க. தக்ஷிணாச்சல் வித்யுத் வித்ரம் நிகம், அடுத்தது வந்து பூர்வநாச்சல் வித்யுத் விட்ரம் நிகம், இந்த மாதிரி 2 கம்பெனிஸ் இருக்குது உத்தரப்பிரதேசில். ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனியை வாங்கி பிட் சப்மிட் பண்ணி அது மூலமாட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் வந்து ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டில் வந்து இவங்க லார்ஜ் ஷேர் எடுக்க பார்க்குறாங்க. இது உத்தரப்பிரதேசில் தான் இதை பண்ண பார்க்குறாங்க. டாடா பவர் வந்து பிட் சப்மிட் பண்ணதுக்கு ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. டாடா பவரோட ரிசல்ட்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் லூப்பினோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 115% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 772 crores. ரெவன்யூ வந்து 14.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,667 கோடி. எபிட்டா 32.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,321 கோடி. எபிட்டா மார்ஜின் 23.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது போக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா சேல்ஸ் ஒரு 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்த் அமெரிக்கா தான் அவங்களுக்கு சேல்ஸில் அந்த குவார்ட்டரில் தூக்கி விட்டுருக்குது. குளோபல் சேல்ஸில் 41% சேல்ஸ் வந்து அவங்களுக்கு நார்த் அமெரிக்கா தான். ஸோ நார்த் அமெரிக்கா சேல்ஸ் மட்டும் 19% இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூ ட்ரக் அப்ளிகேஷன் அந்த ஏஎன்டி அப்ரூவல்ஸ் வந்து இந்த டைமில் வந்து 2 ப்ராடக்ட்ஸுக்கு இந்த குவார்ட்டரில் மட்டும் யூஎஸில் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக 2 ப்ராடக்ட் யூஎஸில் லான்ச்சும் பண்ணியிருக்கிறாங்க. 138 ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. யூஎஸ் வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட்ஸாக இருக்குது. இந்தியாவோட சேல்ஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனிஸோட இந்த கம்பெனியோட குளோபல் சேல்ஸில் வந்து போக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 31% அக்கௌண்ட் ஆகுது அவங்களோட சேல்ஸில். ஸோ 4 பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரப்பீஸ் அந்த செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. டெவலப் மார்க்கெட் வந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஎன்டிஏ ஃபைலிங்ஸ் வந்து யூஎஸ்எஃப்டிஏட்ட 441 வரைக்கும் அதாவது எண்ட் ஆஃப் மார்ச் வரைக்கும் இவ்வளோ சப்மிட் பண்ணியிருக்காங்க. இல்லை 340 வந்து அப்ரூவல் ஆயிருக்கு இந்நாள் வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணுறது. 12 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டுக்கு வேண்டி மட்டுமே 550 கோடி அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புனித் கோயன்காவோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அண்ட் சன் வந்து 0.18% ஸ்டேக் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்டில் 20 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அப்போலோ டயர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 48% காலி, 184 கோடி. ரெவன்யூ வந்து 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6,423 கோடி. பட் இதில் நெட் ப்ராஃபிட் ஃபுல் இயர் பேசிஸ்லேயும் குறைஞ்சிருக்கு, 1,121 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டயர் கம்பெனிஸு, பெயிண்ட் கம்பெனிஸு, இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மார்க்கெட்டில் காம்படிஷன், இன்னொன்று வந்து டிமாண்டு குறவு. இது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. 5 ரூபா பெர் ஷேர் வந்து
டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்போலோ டயர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கைனடிக் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட ஈபியை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு, ஈவி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு கைனடிக் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்கு, லைசன்ஸ் அப்ரூவல். இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 23,622 கோடி இந்த ஃபினான்ஷியல் 25ல். அதாவது ஃபினான்ஷியல் 13 to 14 அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ 10 வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 34 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கி காலையில் எடுத்து பார்த்தேன். நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கோட எக்ஸ் பேஜில் வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 34 டைம்ஸ் 2013-14 அந்த காலகட்டத்தில் 686 கோடியாக இருந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இப்போ 23,622 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 150 மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ். அடுத்தது இந்த பிரம்மாஸ் ப்ரொடக்ஷன் அதெல்லாமே ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து சிலிகுரி வெஸ்ட் பெங்காலில் ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து லக்ஸரி ஹோட்டல்ஸ் ஆட்டு ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட ப்ரீமியம் பிராண்டு மெமெண்டோஸ் அது மூலம் அந்த பிராண்டில் வந்து அதை கொண்டு வர இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். இது ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்தா அப்டேட். கிட்டத்தட்ட 180 ரூம்ஸ் உள்ள ஃபெசிலிட்டி வச்சு அதை ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.